ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பவானி தாட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து டிவோஷ்னலான ஒரு ட்ராவல் vlog தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டலூர் கிட்ட இருக்கிற குபேரன் டெம்பிள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியாதவங்களும் கேளுங்க. இது என்ன அப்படின்னா, இந்த குபேரன் டெம்பிள் வந்து அவங்க ஃபேமிலியோட மருமகள் அண்டு ராமர், சீதா இவங்கெல்லாம் இருக்கிற மாதிரியான செம்ம யூனிக்காக இருந்துச்சு. பட் ஃபோன் அங்கே ஸ்ட்ரிக்ட்லி அலோடு இல்லை. ஸோ அது பக்கத்தில் இருக்கிற நான் எடுக்கவும் இல்லை. ஆக்சுவலி குபேரன் டெம்பிள் எனக்கு அந்த மைண்டும் வரல. ஸோ ரொம்ப கான்சன்ட்ரேட்டோட சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் யோசனை வந்துடுச்சு, சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அங்கேருந்து முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தோம்னா, அங்கே நியரஸ்ட்டாகவே ஒரு அம்மன் கோவில் இருக்குது. அது என்னென்னா அரைக்காசு அம்மன் சொல்லிட்டு. இப்போ நம்ம திடீர்னு ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து மிஸ் ஆயிடுச்சு வீட்டில் அப்படின்னா, நம்ம அதை கண்டுபிடிக்கும் போது நம்ம பெரியவங்களாம் சொல்லியிருப்பாங்க, அரைக்காசு அம்மனை வந்து வேண்டிக்கோங்க, சீக்கிரம் கிடச்சிடும் அது அப்படின்ட்டு. ஆனால் அது உண்மை தான், சில விஷயத்தில் வந்து நடந்திருக்கு. அது மாதிரி அரைக்காசு அம்மனை ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா, தொலைஞ்ச பொருள், ஒரு சின்ன பொருள் ஏதாவது வீட்டில் மிஸ் பண்ணியிருப்போம், எங்கேயாவது நம்மளுக்கு ஞாபகமே இல்லாமல் எடுத்து வச்சுருப்போம், அது உடனே நம்ம கண்ணுக்கு காமிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஸ்டோரி தான் இது, அரைக்காசு அம்மன். அது உள்ள என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லாக பசுமாடு, ஆட்டுக்குட்டி, கன்றுக்குட்டி. இந்த கன்றுக்குட்டி வந்து இப்போ தான் பிறந்திருக்கு. பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக அழகாக சமத்தாக இருந்துச்சு. இது வந்து பையன். இது பக்கத்தில் உட்காந்துட்டு இது இருக்கிறது வந்து எங்கள் அம்மா. அவங்களுக்கு வந்து பையனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் அவங்க சின்ன வயசில் கன்றுக்குட்டிலாம் வந்து நிறைய பார்த்துருக்காங்க. ஸோ அது பார்த்தோன்னே ஒரு எமோஷ்னலாக அவங்க கனெக்ட் ஆகிட்டாங்க. இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பார்க்கும் போது எங்களுக்கு இது ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு. எலக்ட்ரிக்கில் இருக்குது இந்த எலிஃபண்ட்டு. அந்த தும்பிக்கை இது பண்ணுறதுலேருந்து, காது அசைக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து எலக்ட்ரிக் தான். பட் எல்லாமே நேச்சுரலாக அப்படியே இருந்தது அந்த யானை பொம்மை. இந்த கன்றுக்குட்டி இது பக்கத்தில் இருக்கிறது தான் அம்மா. என் பையனும் இதில் ரொம்ப என்ஜாய் பண்ணான். சாமி பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே தான் நாங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பக்கத்தில் குதிரை இருந்துச்சு. இது ஒரிஜினல் தான். பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து இது எலக்ட்ரிக் பொருள் வச்சு நம்ம இது பண்ணியிருக்காங்க, தயாரிச்சிருக்காங்க யானை பொம்மை. ஸோ பக்கத்தில் ஒரு மாட்டு செட்டப் அப்படி இருக்குது. உள்ளே போனோடனே இந்த பசுமாட்டு ஸ்மெல்லு, அந்த ஒரு டிவோஷ்னலான ஒரு ஸ்மெல்குள்ளே நம்ம போயிடுறோம். அழகாக இருந்துச்சு. இது எலிஃபண்ட்டை விட்டு வர மனசே வரல. அதுக்கப்புறம் அப்படியே அம்மன், இதோட வெளியே என்ட்ரன்ஸ் வந்து இந்த அம்மன் இருக்காங்க, அரைக்காசு அம்மன். அது அப்படியே முடிச்சுட்டு நம்ம உள்ளே போகிற மாதிரியான என்ட்ரன்ஸ் இது. ஸோ இது ஓவரால் வியூ நீங்கள் பார்க்குறீங்க. கன்றுக்குட்டி, அவங்க அம்மா இருக்காங்க பக்கத்தில். இது ரொம்ப சமத்தாக இருந்தது. பாருங்களேன் நீங்களும், இவ்வளோ அழகாக இருக்குது. அந்த அரைக்காசு அம்மன் கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 108 சாமி இருக்காங்க. அந்த மருவத்தூர் ஓம் சக்தி மகமாரி அந்த சாங் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சாங்கில் 108 சாமி நேம்ஸ் இருக்கும். இது எல்லாமே அந்த நேம்ஸில் இருக்கிற எல்லா சாமியும் இங்கே இருந்தாங்க. செம்ம அழகாக பார்த்துக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு அம்மன் பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக செட்டஸ்கோப்லாம் வச்சுருக்காங்க. ஒரு பாம்பேயில் இருக்கிற சாமி, மலேசியா சாமி, கல்கட்டா சாமி, ஈரோடு, எல்லா சாமியோட ஸ்டாச்சுவும் இங்கே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருந்த காமாக இருந்துச்சு. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிவன் டெம்பிள் ஒன்று இருக்குது. பட் அது லாக்கில் தான் இருந்தது. ஆனால் ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லை. இவ்வளோ என்டையர் பிளேஸ் வந்து ரொம்ப சைலண்ட்டாக அப்படி இருந்தது. ஸோ சிவனையும் பார்த்துட்டோம். இதில் நியர் தான், குபேரர் பக்கத்தில் இருக்க நியர் டெம்பிள் தான். அந்த சாமியை பார்த்துட்டு குபேரர் கோவில் எதிர்க்க இருக்கிற ஒரு கடை தான். நிறைய கடை போட்டிருக்காங்க. அதில் வந்து நிறைய ஷாப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குபேரருக்கு தேவையான பொருள், சில வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருந்துச்சு அழகாக. ஸோ நான் அதுவும் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரேட்லாம் வந்து எப்படி ரேட்லாம் பார்த்திங்கன்னா ரீசனபிளாக தான் இருக்குது.
ஸோ நல்லாவே இருந்துச்சு. ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருந்தாங்க. நம்ம ஆன்லைனில் பார்க்குறது கூட இங்கே நிறையவே இருந்தது. நிறைய குபேரர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு. ஃபோட்டோ ஃப்ரேமு, அப்புறம் சிலைகள் அந்த மாதிரி இருந்துச்சு. பசங்களுக்கு தேவையான டாய்ஸு எல்லாமே இருந்தது. இந்த ஃப்ரேம்லாம் கூட அழகாக இருந்தது. இங்கெல்லாம் பார்த்தோம்னா எங்கள் பையனை பிடிக்க முடியல இந்த கடையில். ஸோ இது புத்தா சிலை எல்லாமே அழகாக தான் இருந்தது. குபேரரில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய டாய்ஸ் வச்சுருந்தாங்க. இது நான் ஓவரால் உங்களுக்கு நான் காட்டுறேன், அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இது வந்து அந்த குபேரன் டெம்பிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு சில ஷாப்ஸ். அங்கே ஒரு 3-4 கடை இருக்குது, போட்டு வச்சுருந்தாங்க. அதில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இங்கே அவங்க சேல்ஸ் பண்ணுறவங்களும் ஒரு லேடிஸ் தான். நம்ம பேசி பார்கிங் பண்ணி கூட சில திங்ஸை நம்ம வாங்குகிற மாதிரி தான் இருந்துச்சு. ரீசனபிளாகவும் இருந்தது. இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி இருக்குது. இது நம்ம என்ன பர்பஸ்னால் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம் போல். இது சாமி கிட்ட வைக்கிறது, இல்லை வந்து நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறது கூட நம்ம வச்சுக்கலாம். 2 பார்ட்டாக பிரியுது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இல்லை ஜுவல் செட் மாதிரி கூட பண்ணிக்கலாம். வுட்டில் நல்லா கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே வந்து டாய்ஸு அந்த எல்லாமே உள்ளே இருக்க ஷாப் தான். அப்படியே பார்த்துட்டே வாங்க. இதுதான் அந்த லக்ஷ்மி குபேரன். இப்போ நம்ம கோவில் போனோம் இல்லையா, அவங்களோட அந்த ஃபேமிலி இருக்கிற மாதிரியான ஒரு சிலை. அதுவுமே நிறைய கலர்ஸில் வச்சுருந்தாங்க. ஒரு கோல்டு இருந்தது, க்ரீன் இருக்குது, டார்க் க்ரீன் இருக்குது. இது அவங்க ஃபேமிலி செட்டு. குபேரன், லக்ஷ்மி குபேரன், மகாலட்சுமி அந்த மாதிரி அவங்க ஃபேமிலி இருக்கிற மாதிரி நல்லா இருந்தது. அப்புறம் நம்ம வாசலில் வைக்கிற அந்த விநாயகரோடது என்னென்ன சைஸ் இருக்கோ எல்லாமே நம்ம பிடிச்ச சைஸ் நம்ம எடுத்துக்கலாம். இதுவுமே நல்லா இருந்துச்சு. குட்டியாகவும் இருக்குது, அதுவும் நான் காட்டுறேன். ரொம்ப சின்ன சைஸ் வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரியும் இருக்குது. அப்புறம் அந்த மண்பானையிலே நம்ம வாசலில் வைக்கிறதுல இருக்கும் இல்லையா, பூலாம் போட்டு வைக்கிறது, விளக்கேற்றி வைக்கிற அந்த செட் இருந்தது. நல்லா பெயிண்டிங் வச்சது இருந்தது. நார்மலாக மண்பானை செட் அப்படி இருந்தது. அப்புறம் அந்த அம்மிக்கல், உரல் அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நம்ம கொலுக்கெலாம் கூட வைக்கலாம். அதை செட் ஆஃப் 600 அப்படி சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது வந்து வெறும் மண்பானையில் செய்கிறது. இது வந்து ஒரிஜினல் இந்த கல். மகாபலிபுரம் சைட்லலாம் போனீங்கன்னா இது தெரியும். அந்த ஒரிஜினல் கல் சொன்னாங்க. இது இருந்தால் ரொம்ப லைஃப் வரும் அப்படின்ட்டு. ஆனால் அது கொஞ்சம் கூட இருந்தது, 700 அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது வண்டலூர்ன்றதுனால ஜூ நியர் இல்லையா, அதனால் அனிமல்ஸோட ஃப்ரேம்லாம் இருந்தது. அதான் நாங்கள் அங்கே கிளம்பி வந்துட்டோம். அதோட இப்போ வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது எல்லாமே இந்த நெல்லில் செய்கிற, வெளியே வாசலில் தோரணம் கட்டுவாங்க இல்லையா, அது மாதிரி நெல்லில் வச்சுருந்தாங்க. அது 400 சொன்னாங்க. நம்ம 350க்கு கேட்டு வாங்கினோம். இந்த மண்பானை தந்தது. அப்புறம் இந்த 3 பானை வச்சு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. அதில் வந்து குபேரருக்காக எது வேணால் வைக்கலாம். ஐ மீன் உப்பு, அரிசி அண்ட் தூரம்பருப்பு சொன்னாங்க அம்மா. இது மாதிரியான சில ஐட்டம்ஸ் வாங்கலாம். நான் ஒன்றும் என்னோடய சிஸ்டருக்காக ஒன்று எடுத்தேன். ஸோ இதுதான் சின்ன பர்ச்சேஸ் தான் நான் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.